தக்காளி சாதம் செய்கிறதற்கு 1.5 டம்ளர் அரிசியை நனைய போட்டு வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 6 பழுத்த தக்காளி, 4 தக்காளி கட் பண்ணதும், 2 தக்காளி மிக்சியில் கிரைண்ட் பண்ணதும் நான் சேர்த்துருக்குறேன். கிரைண்ட் பண்ணும் போது அதோட சுவை நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப. இது எல்லாத்தையும் வதக்கி விட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, தண்ணி கொதித்ததும் நம்ம நனைய வச்சிருக்கிற அரிசியை இதோடு சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி தழையை இதோடு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் சூடான தக்காளி சாதம்